Hi, welcome to A2Zknowledge.com. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கோட ஆர்டிடி. ஸோ ஸ்பார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வாட் இஸ் ஸ்பார்க், அப்புறம் ஸ்பார்க் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பார்த்துட்டீங்க. நீங்கள் ப்ராக்டிக்கல் போகணும்னா அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் வந்து ஆர்டிடி. ஓகே, ஸோ நம்ம ஆர்டிடி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் எல்லாம் பார்த்துட்டு அண்ட் தென் ஃபைனலாக நம்ம வந்து ஆர்டிடிக்கு வந்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து எம்பிபி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். எம்பிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் பேரலல் ப்ராசஸிங் டெக்னாலஜி. இப்போ ஸ்பார்க் ஆகட்டும், மேப் ப்ரொடியூஸ் ஆகட்டும், ஸ்ட்ராம், ஃப்ளிங்க் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸிங் டெக்னாலஜி பிக் டேட்டாவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது மேசிவ் பேரலல் ப்ராசஸிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டாவை வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பேரலல் ப்ராசஸிங் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து எங்கிட்ட ஸ்பார்க்கில் நான் இதை வந்து ஹடூப் வச்சு சொல்லித்தரல, ஹெச்டிஎஃப்எஸ்ல இன்ஸ்டால் பண்ணல ஸ்பார்க்கை, ஜஸ்ட் ஸ்பார்க்கை மட்டும் வச்சு நான் இந்த ஆர்டிடியை உங்களுக்கு நான் புரிய வைக்க போகிறேன். ஓகே, ஸோ என்கிட்ட வந்து ஒரு 4 லினக்ஸ் நோட் இருக்கு. ஓகேங்களா, வெறும் லினக்ஸ் மிஷினில் அது மேலே நான் ஸ்பார்க்கை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்பார்க் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு லினக்ஸ் நோடில் வந்துட்டு நான் ஒரு 1 GB இன்புட் ஃபைல் போடுறேன். ஓகேங்களா, இது இன்புட் ஃபைல். இப்போ நான் ஸ்பார்க்கில் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அந்த ப்ரோக்ராமுக்கு இந்த 1 GB ஃபைல் தான் இன்புட். ஓகேங்களா, ஸோ வெரி ஃபர்ஸ்ட் லைன் என்னோட ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ரீட் திஸ் ஃபைல் அப்படின்னு போட்டிருப்பேன் ஸ்பார்க்கில். நான் ஸ்பார்க் ஜாபை ஸ்டார்ட் பண்ண உடனே அது இந்த ஃபைலை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ணும். சாரி. ஓகே, இப்போ நான் வந்து ஜாப் எழுதுறேன். இப்போ ஜாப்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரீட் பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஸோ ஸ்பார்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த 1 GB ஃபைலை ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன்ஸாக பிரிக்கும். இது அப்படியே ஒரே 1 GB ஃபைலை அது அங்கே எடுத்துகிட்டு போகாது, பார்ட்டிஷன்ஸாக பிரிக்கும். இப்போ இதை மூணாக பிரிச்சிரும் இந்த இன்புட் ஃபைலை. அதுக்கு நம்ம பேர் வைக்கலாம், B0, B1, B2ன்னு வச்சுக்கலாம். இதை அது என்ன பண்ணுன்னா இந்த 4 நோட்லையும் பிரித்து எழுதிடும். 4லே தான் எழுதணும்னு இல்லை, அது அது எந்த நோட்டில் வேணாலும் எழுதும். இந்த 2 B0, B1 சேர்ந்து கூட ஒரு நோட்டில் அது எழுதும். தட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பார்க்கோட ஓன் டிசிஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 3 நோட்லேயும் அது பிரிச்சிருதுன்னு வச்சுக்கலாம். இந்த 3 நோட்லேயும் அது என்ன பண்ணுன்னா மெமரியில் தான் ஸ்டோர் பண்ணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸ்பார்க் வந்து ரீட் பண்ணி டேட்டாவை மெமரியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ நம்ம கிட்ட ஹெச்டிஎஃப்எஸ் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ஹெச்டிஎஃப்எஸ் வச்சு இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரல. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா ஸ்பார்க் வந்து ரீட் பண்ணி மெமரியில் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஜாப் எழுதியிருக்கேன். என்னன்னா எல்லா பிளாக்ல இந்த ஒவ்வொரு பிளாக்ல இருக்கிற இன்புட்டோட இதெல்லாம் நம்பர்ஸ், இதுக்குள்ள எல்லாம் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த நம்பரோட +1 ஆட் ஆகணும் அப்படிங்கிறது தான். நீங்க ஸ்பார்க்ல எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணா எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஜாப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதியிருக்கீங்க, அது இந்த பிளாக்ஸ் மேல ரன் ஆகி அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட்டை வச்சு நீங்க ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்கலாம். திரும்பவும் அந்த அவுட்புட் வச்சு மூணாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அதை வச்சு 4, அப்படியே ஒவ்வொரு அவுட்புட்டை வச்சு அடுத்தடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க பண்ணிட்டே போயிட்டு ஃபைனலா அவுட்புட்டை நீங்க ஸ்டோர் பண்ணலாம். எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்க பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நான் இந்த B0வோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்னா +1 ஆட் பண்ணணும். இது B0ல 2ன்னு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 + 1ன்னு ஆட் ஆகணும். இந்த B1ல 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். 3 + 1ன்னு ஆட் ஆகணும். இங்க வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 + 1. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ 2 + 1 அவுட்புட் என்ன? 3. அதே மாதிரி 3 + 1ஓட அவுட்புட் 4. 5 + 1ஓட அவுட்புட் 6. இப்போ இது அவுட்புட். இந்த அவுட்புட் எங்க ஸ்டோர் ஆகும்? அதுதான் அடுத்த கேள்வி. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன், அதனோட அவுட்புட் எங்க ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா மெமரியில ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்பார்க்கோட மெமரியிலேயே எகைன் இங்கே 4 நோடு இருக்கு இல்லைங்களா, இந்த 4 நோடில் உங்களுக்கு அங்கங்கே அந்தந்த பர்டிகுலர் நோடு வந்து அந்த அவுட்புட்டை வந்து எகைன் பார்ட்டிஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். இப்போ இந்த அவுட்புட் வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா நான் +2 பண்ணணும். ஓகே, இந்த அவுட்புட் அதாவது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட அவுட்புட்டை வச்சு நான் +2 பண்ணணும். 3 + 2, இங்கே வந்து 4 + 2, அதே மாதிரி இங்கே வந்து 6 + 2. இப்போ இதனோட அவுட்புட் என்ன? 5, 5, 3 + 2 5, இது வந்து 6, அதே மாதிரி வந்து இது 8. இப்போ ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இதை வச்சு நான் மூணாவது அப்படியே நான் போயிட்டே இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வந்து எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷனை கடந்து வந்திருக்குங்கிற அந்த லீனியேஜ்னா நம்ம வம்சாவளிகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த லீனியேஜை வந்து அந்த ஸ்பார்க் வந்து மெட்டடேட்டா மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சிருந்தாலும் அத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அதுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணுறேன். 5 + 1 பண்ணி அந்த 6 இந்த அவுட்புட் இருக்கு இல்லைங்களா, இந்த அவுட்புட்டை வச்சு தான் நான் ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஆனால் இந்த அவுட்புட் வந்து சடனாக மெமரியில் ஸ்டோர் ஆயிருந்தது, கிராஷ் ஆயிடுச்சு, இல்லை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா என்னோட இந்த டாஸ்க் வந்து ஃபெயில் ஆயிடுமா? அப்படி இந்த டாஸ்க் ஃபெயில் ஆனால் என்னோட மித்த டாஸ்க்கும் ஃபெயில் ஆகி என் ஜாபே ஃபெயில் ஆயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் திரும்பவும் மொத்த
மொத்த ஜாபையும் ரீஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். பட் அப்படி நடக்காது. ஸோ ஸ்பார்க்கில் வந்து இந்த பர்டிகுலர் டாஸ்கில் இந்த அவுட்புட் மட்டும் காணா போயிடுச்சுன்னா ஸ்பார்க் என்ன பண்ணுன்னா அதான் லீனியேஜ் மெயின்டைன் பண்ணுது இல்லைங்களா, அதுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 5+1ங்கிறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை வந்து ரீகம்ப்யூட் பண்ணும். இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ரீகம்ப்யூட்னா அதை மட்டும் திரும்பவும் அதை மட்டும் அந்த டாஸ்க்கை மட்டும் திரும்பவும் ஓட்டும். அப்போ என்னோட மொத்த ஜாபையும் இந்த டாஸ்க் ஃபெயில் ஆனனால என் மொத்த ஜாபையும் ரீஸ்டார்ட் பண்றது எப்படி இருக்கு, அதுக்கு பதிலாக மித்த டாஸ்க்கெல்லாம் அப்படியே வச்சுட்டு இந்த டாஸ்க்கை மட்டும் ரீகம்ப்யூட் பண்றது எப்படி இருக்கு. ஓகேங்களா. ஸோ டைம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அப்போ இதை ரீகம்ப்யூட் பண்ணும். இது அது எப்படி பண்ணுதுன்னா டேட்டா லீனியேஜ். ஸோ இந்த டேட்டா லீனியேஜ் வந்து அது எப்படி மெயின்டைன் பண்ணுதுன்னா அது டேக்னு சொல்லுவாங்க, டிஏஜி டைரக்ட் அசைக்ளிக் கிராஃப். இது எகெயின் ஒரு கிராஃப் அல்காரிதம். ஸோ இதை நம்ம தனியாக ஒரு டாப்பிக்காக பார்ப்போம். ஓகேங்களா, இப்போதைக்கு நமக்கு வேண்டாம். ஸோ இதை ரீகம்ப்யூட் பண்ணிடும். ஸோ இதை ரீகம்ப்யூட் பண்ணி திரும்பவும் இதை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்து நிறைய பேர் கேட்பாங்க, சரி இந்த 6 வந்து டெலீட் ஆயிடுச்சுன்னா ரீகம்ப்யூட் பண்ணுறோம் இல்லையா, ஏன் இந்த 6 இந்த அவுட்புட், அதாவது இந்த அவுட்புட்டை வந்து நம்ம ஸ்பார்க்கில் ரெப்ளிகேட் பண்ணி வைக்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. அது பாசிபிள். ஸோ அதுக்கு வந்து பெர்சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. பெர்சிஸ்ட் அப்படின்னா இது எகைன் செப்பரேட் டாப்பிக்காக நம்ம பார்ப்போம். பெர்சிஸ்ட் அப்படின்னா டேட்டாவை வந்து மெமரியிலையோ இல்லை டிஸ்க்லேயோ, அதாவது இப்போ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதனோட அவுட்புட்டை நம்ம எங்கேயாவது பெர்சிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நான் சொன்னது என்னன்னா டிஃபால்ட்டாக ஸ்பார்க் வந்து மெமரியிலேயே வச்சுக்கும். அதுக்கு பேர் தான் பெர்சிஸ்ட். எங்கே வைக்கிது அது பெர்சிஸ்ட். இந்த பெர்சிஸ்டில் சில டைப் இருக்கு. நீங்கள் அவுட்புட்டை வந்து மெமரியில் வச்சுக்கலாம், இல்லை டிஸ்கில் வச்சுக்கலாம். அன்டில் ஃபைனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிகிற வரைக்கும் எல்லா அவுட்புட்டையும் நீங்கள் மெமரியில் வச்சுக்கலாம், இல்லை டிஸ்கில் வச்சுக்கலாம், இல்லை மெமரியிலையும் டிஸ்க்லையும் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம பார்ப்போம். அதில் ஒன்று இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி அண்டர்ஸ்கோர் ஒன்லி அண்டர்ஸ்கோர் 2ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்கள் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோடய செட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அதனோட அவுட்புட்டை 2 காப்பி எடுத்து வைக்குங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல 3 நாளெல்லாம் போட்டுக்க முடியுமானா அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க என்ன பெர்சிஸ்ட் டைப் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட இந்த மெமரி ஒன்லி 2ங்கிறத இந்த சின்டாக்ஸில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஆர் வந்து மெமரியில் 2 இடத்துல பார்ட்டிஷன் ஆகும். மீன்ஸ் 2 இடத்துல காப்பி எடுத்து வைக்கும். தட் மீன்ஸ் இந்த ஆறு போயிடுச்சுன்னா மேபி அந்த அவுட்புட் இந்த நோட்ல இருக்கலாம். உடனே இது ரீகம்ப்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆரை டைரெக்டாக இதுக்கு அனுப்பிடும். அப்போ ரீகம்ப்யூட் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். உடனே நீங்கள் இது அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னு கேட்கலாம். பட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூஸ் கேஸ் தான். ஏன்னா மெமரி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாமே மெமரியில் பண்ணுறனால நமக்கு வந்து ரெப்ளிகேஷன் வேறு எடுத்தோம்னா மெமரி பத்தாது. மெமரிங்கிறது உங்கள் ரேம் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ ரேம் பத்தாமல் போயிடுச்சுன்னா மித்த ஜாப் இம்பேக்ட் ஆயிரும். இப்போ என்னோட யூஸ் கேசஸ்லாம் நான் இது வரைக்கும் வந்து மெமரியில் இப்போ ரெப்ளிகேஷன்லாம் எடுத்து வச்சதில்ல. ரீகம்ப்யூட்டே வேகமாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் டாஸ்க் ஃபெயில் ஆச்சுன்னா அதை ரீகம்ப்யூட் பண்ணுறது வந்து ரொம்ப வேகமாகவே இருக்கும். அந்த டேட்டா லீனியேஜ் சொன்னேன் இல்லைங்களா, அதை வச்சு அது ரீகம்ப்யூட் பண்ணிடும் திரும்பவும் அந்த டாஸ்க்கை மட்டும். ஸோ நீங்கள் வந்து எகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த யூஸ் கேஸ் வச்சு நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்சிஸ்ட்டு, அதே மாதிரி வந்து இந்த டேகு, இதெல்லாமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜாப் சப்மிட் பண்ணும் பொழுது என்ன நடக்குது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இந்த ஆர்டிடிக்கு வருவோம். ஆர்டிடி ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட். ஐ ரிப்பீட், R for resilient, D for distributed and இன்னொரு D for data set. இந்த டேட்டா செட்டுங்கிறது நீங்கள் இன்புட்டாக கொடுக்குற டேட்டா. அது வந்து JSON ஃபைலாக இருக்கலாம், CSVயாக இருக்கலாம், ஆவ்ரோவாக இருக்கலாம். அதைத்தான் அது டேட்டா செட். டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா என்ன, உங்கள் இன்புட் ஃபைலை வந்து பார்ட்டிஷனாக பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது இல்லையா, ஸோ அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட். அடுத்து ரெசிலியன்ட்னா என்னன்னா ஃபால்ட் டாலரண்ட். அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அவுட்புட் வந்து போயிடுச்சு, அதுதான் ஃபால்ட். அதை எப்படி ஸ்பார்க் டாலரேட் பண்ணுது, பொறுத்துக்குது, அது எப்படி சொல்யூஷன் கொடுக்குதுங்கிறது தான் நம்ம ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுது, ரெப்ளிகேஷன் இருந்தால் ரெப்ளிகேஷன் எடுத்துக்குது, இல்லைன்னா ரீகம்ப்யூட் பண்ணிடுது இல்லையா. ஸோ அதுதான் வந்து ரெசிலியன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃபால்ட் டாலரண்ட். இதுதான் ஆர்டிடி. ஆர்டிடிங்கிறது ஒரு கான்செப்ட். உங்களோட ஒவ்வொரு சின்டாக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட சின்டாக்ஸும் இந்த ஆர்டிடி வேலையை செய்யும் அது. ஓகேங்களா. ஸோ ஆர்டிடிங்கிறது உங்களோட நீங்கள் எழுதுகிற அந்த ப்ரோக்ராமை வந்து அந்த ப்ரோக்ராமோட சின்டாக்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம ஆர்டிடின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இன்னும் 2 இருக்குது. ஆர்டிடின்னு சொல்லுவாங்க, டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் டேட்டா செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பார்க்கில் இந்த 3 இருக்குது. இந்த 3ஓட அண்டர்லேயிங்குமே பார்த்தீங்கன்னா ஆர்டிடி தான். ஆர்டிடியோட இது நெக்ஸ்ட் வெர்ஷன் மாதிரி, டேட்டா ஃப்ரேமோட நெக்ஸ்ட் வெர்ஷன் டேட்டா செட்டுங்கிற மாதிரி, அவ்வளோதானோ இல்லையோ அண்டர்லேயிங்காக இந்த 3ம் இந்த ஆர்டிடி வேலை தான் செய்யும். ஆர்டிடினா என்ன, அதாவது டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரன் பண்ணி அதோட அதோட டேட்டா லாஸ் ஆச்சுன்னா ரீகம்ப்யூட் பண்ணுறது, இதுதான். ஸோ நீங்கள் ஆர்டிடியில் வந்து உங்களோட சின்டாக்ஸ் எல்லாமே இந்த 3ஆக தான் பிரியும். நீங்கள் எந்த சின்டாக்ஸ் போட்டாலும், நீங்கள் கோடிங் எழுதுனீங்கனாலும் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேப்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எழுதுறேன் அப்படின்னா இதை நாங்கள் மேப் ஆர்டிடி அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா? மேப் ஆர்டிடி. இந்த மேப் ஆர்டிடி வந்து இந்த மேப் ஆர்டிடி வந்து நான் இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனா ரன் பண்ணேன்னா, அது இந்த வேலைய செய்யும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதே மாரி வந்து ஃபால்ட் டாலரன்ட் பண்ணும். அந்த டேட்டா செட்ட ரீட் பண்ணும். எல்லாமே பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி ஃபில்டர்ன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. இது பண்ணனாலும் இதுவும் ஒரு ஆர்டிடி தான். ஸோ ஆர்டிடிங்கிறது ஒரு சின்டாக்ஸ் மாரி இல்ல. அது ஒரு கான்செப்ட் பேரு. நீங்க யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் தான் ஆர்டிடி. ஓகேங்களா? அதுதான் நீங்க யூஸ் பண்ற எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே நம்ம இப்ப பார்த்த இந்த கான்செப்ட் அது பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதே மாரி என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்ன, என்னென்ன சின்டாக்ஸ் இருக்கு, என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அதே மாரி ஆர்டிடியோட ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த டேக், இந்த பெர்சிஸ்ட் இது எல்லாமே நம்ம அப்கமிங் டாபிக்ல பார்ப்போம். ஸோ ஆர்டிடிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்டிடிக்கு 2 ஆப்பரேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க நீங்க எழுதுற அந்த கோடு வந்து 2ஆ பிரியும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இதையும் நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஸோ டேட்டா ஃப்ரேம் அண்ட் டேட்டா செட் பத்தி நீங்க கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். இது வந்து நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆர்டிடிஸ் மாரி தான். ஓகேங்களா? ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும். பட் உள்ள பண்ற இந்த வேலையெல்லாம் சேம் தான். டிஸ்ட்ரிபியூட் பண்றது, பார்ட்டிஷன் பண்றது, ஃபால்ட் டாலரண்ட்டுக்கு ரீகம்ப்யூட் பண்றது, இல்ல ரெப்ளிகேஷன் பண்றது இது எல்லாமே தான் அந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் and புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2znowledge.com. என்னோட கம்ப்ளீட் ஸ்பார்க்கோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. நீங்க அதை பார்த்துக்கலாம். என்னோட லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது வழியா பண்ணலாம். அண்ட் தென் என்னோட எல்லா வீடியோஸும் 2 லாங்குவேஜில் இருக்கு, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். நீங்க இதை தயவுசெய்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட கொலீக்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. உங்க லிங்க்டின்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2znowledge.com. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.